பெரியவாளை பற்றி சொல்கிறதுன்னா, பெரியவாளுடைய அவர் ஜென்மா பூரா அவர் சிரமப்பட்டது என்னன்னா, தன்னுடைய மகிமை லோகத்தில் தெரியாது இருக்கணும்னு அடைக்கின்றார். இருந்தாலும், அவர் அறியாத சில சமயங்கள் அவருடைய பிரபாவங்கள் தெரிய ஆரம்பிச்சுருத்து. அதற்கு உதாரணம் என்னன்னா, ரொம்ப வருஷங்கள் முன்னாடி, மாயவரத்துக்கு பக்கத்தில் ஆனந்ததாண்டபுரம்னு ஒரு கிராமம். பெரியவா அங்கே தங்கியிருந்தபோது, குழந்தைகள் காலத்தால் வந்தோன்னே, எல்லாரும் ஒரு நோட்டு புஸ்தகத்தில் ராமா ராமான்னு எழுதிட்டு பூரா எழுதி கொண்டாங்கன்னுட்டார். 2 நாள் 3 நாளில் எல்லா குழந்தைங்களும் எழுதி நோட்டு புஸ்தகங்களை கொண்டு வச்சுது. அந்த நோட்டு புஸ்தகங்களை கொண்டு வச்சோன்னே சாயந்தரம் தீப நமஸ்காரம் நடக்கும். பகவத்பாதாவுடைய பாதுகை, மரத்து யானை, அம்பாரி இது போட்டு தீபங்கள்லாம் காட்டி அங்கே நமஸ்காரங்கள் நடக்கும். அப்போ குழந்தைகள்லாம் வந்தோடனே பெரியவர் ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு குழந்தைய பார்த்து, ராமா ராமான்னு சொல்லு அப்படின்னார். இங்கே கூட இருந்தது யாருன்னா, ஒரு ஆந்திர தேசத்தில் பெரிய வித்வான், எனக்கு ரொம்ப வேண்டியவர், சின்ன வயசுலேருந்து எனக்கு வேண்டியவர். அவர் சொன்னார் என்கிட்ட இதை, நான் இல்லை, அவர் என்கிட்ட இது நடந்ததுன்னு சொன்னார். அவர் இருந்தார் அங்கே. பெரியவா அந்த குழந்தைய பார்த்து ராமா ராமான்னு சொல்லுன்னு சொன்னோன்னே, பக்கத்தில் இருந்த சுப்புன்னுங்கிறவர், பிறவி ஊமை, பேச முடியாது அந்த குழந்தை அப்படின்னார். நீ செத்த சும்மா இரு அப்படின்னு சொல்லிவிட்டு, ராமா ராமான்னு சொல்லு அப்படின்னார். குழந்தை ராமா ராமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டு. இதை பார்த்துட்டே இருக்கார் இந்த ஆந்திர தேசத்து வித்வான். அவர் குரு கிருபாலகரின்னு 300 ஸ்லோகம் எழுதியிருக்கார் பெரியவாளை பற்றி. பெரியவா அவரை என்ன பண்ணார், நீ சமஸ்கிருத ஒரு உபன்யாசம் பண்ணணுட்டார். உபன்யாசம் பண்ணணும்னா முதல் மங்கள ஸ்லோகம் அவர் என்ன பண்ணார்னார், எதோ வாச்சோ நிவர்த்தந்தே பிரவர்த்தந்தே எதः புனः தஸ்மை கஸ்மைச்சித் ஆனந்த சந்திரிகா மௌளையே நமஹ அப்படின்னார். இதை அவர் எனக்கு சொன்னார். அவருக்கு எதிர்க்கே இதை மனப்பாடம் பண்ணினேன். எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஸ்லோகத்தை. பெரியவாள் காதில் இது விழுந்து, இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டார். இந்த சமாச்சாரங்கள் பூரா சொன்னேன். என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்குன்னு கேட்டார். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, எந்த மகான வர்ணிக்க முடியாத வார்த்தைகள்லாம் திரும்பி வருகின்றனவோ, எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, ஆனால் பிரவர்த்தந்தே எதः புனः, எந்த மகானுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தால் பிறவி ஊமைக்கும் வார்த்தைகள் வெளியில் வருகின்றதோ, தஸ்மை அப்பேற்பட்ட தஸ்மை கஸ்மைச்சி சந்திரிகா தஸ்மை கஸ்மை எதோ வாச்சோ நிவர்த்தந்தே பிரவர்த்தந்தே எதः புனः தஸ்மை கஸ்மைச்சித் ஆனந்த சந்திரிகா மௌளையே நமஹ. வாயால் வர்ணிக்க முடியாத ஒரே தேஜஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சந்திரிகா மௌலி சந்திரசேகரேந்திர சரஸ்வதிக்கு என்னுடைய நமஸ்காரம். இதுதான் பெரியவா தன்னுடைய மகிமையை அறியாமல் வெளிப்படுத்திட்டார். அவர் என்ன பண்ணார், அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சார், பண்ணிவிட்டார். அப்படியே அவர் ஸ்லோகம் சொன்னார். அந்த ஸ்லோகத்தை நான் சொன்னேன். பெரிய ஒரு மகானுடைய ஒரு அனுகிரக விசேஷம்னா இதுதான். நமஸ்காரம்.